ஸோ தொப்பை இருந்தாலே நம்மளுக்கு ஒரு அன்ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தொப்பை இருக்கிறது ஹெல்த்துக்கு ஆபத்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் ரிலேட்டட் டிப்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வயிறு பகுதி எடுத்துட்டோம் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது தோல், அதுக்கு அடியில் இருக்கிறது தான் இந்த கொழுப்பு லேயர், அதுக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம சிக்ஸ் பேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த ரெக்டை மசில் உள்ள இருக்கும். ஸோ இந்த கொழுப்பு வந்து எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருக்க எக்ஸஸ் சக்கரை கொழுப்பா மாறி இந்த கொழுப்பு லேயர்ல படிஞ்சுக்கிட்டே வரும். இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. எக்ஸஸா இருந்தா வந்து ஸ்டோர் ஆகிக்கிறோம், நம்மளுக்கு தேவைப்படும் போது இந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து இந்த கொழுப்பு யூஸ் ஆகிக்கிறோம். இது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஸோ பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம எக்ஸஸா வர்ற கொழுப்பு தோலுக்கு அடியில படிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய இருக்கு அப்படின்னா அது ஆர்கன்ல ஸ்டோர் ஆகும். இன்னும் சில பேருக்கு தோலுக்கு அடியில படியாமலே டைரக்டாவும் ஆர்கன்ல போய் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் ஆகிற ஃபேட்டுக்கு பேர் தான் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் ப்ராப்ளம் அப்படின்னா அதுல இருந்து சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுதான் போய் நம்ம இன்சுலினை வேலை செய்ய விடாம பண்றது. அதாவது சுகர் வர்றது காரணம், அண்ட் லேடிஸ்க்கு பிசிஓடி வர காரணம், அண்ட் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்குலாம் வந்து கெட்ட கொழுப்பு கூடுது, போய் கொழுப்பு படியுது ரத்த குழாயில அப்படின்றதுக்கெல்லாம் இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆகிறது தான் மெயின் காரணமே. தெரியுற இந்த சின்ன தொப்பையில ஜஸ்ட் வந்து ஃபேட் ஸ்டோர் தான் இருக்கு, இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆர்கனை சுத்தி இருக்கிற ஃபேட் தான் நமக்கு பிரச்சனையே. ஸோ அதை வந்து நிறைய ஸ்கேன் அதெல்லாம் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் வீட்லயே எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல கிளியரா பார்க்கலாம்.